across the pavement, hoping they will cave in and swallow me whole. Wonder why my mind keeps on spinning. This isn't how living to me what you told. உலகமெங்கும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ கண்டினியூஸாவே நிறைய பைக்குகளுடைய இன்ஜின் பத்தி பார்த்துட்டு வரோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நம்ம உங்களுடைய ஃபேவரட்டான பைக்கா இருக்கக்கூடிய பஜாஜ் பல்சர் NS200 மாடலுடைய இன்ஜின் குவாலிட்டி என்ன, அதுல என்ன மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸோ அது வாங்க தகுந்ததா வாங்க தகாதவையா, ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன, இந்த மாதிரி மல்டிபிளான விஷயங்கள், அதோடைய பிரைஸ் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே இன்னைக்கு இருக்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த பைக்ல இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, இதுல என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத ஓவரால் இந்த இடத்திலே பார்க்கலாம். நல்ல ஒரு பவர்ஃபுல்லான இன்ஜின் கொடுத்திருக்காங்க. சோ கண்டிப்பா பஜாஜ் பல்சர் உடைய எந்த ஒரு மாடல் எடுத்தாலும் பவர்ஃபுல்லுக்கு எந்த விதமான குறையும் கிடையாது. நல்ல ஒரு பீக் டார்க்கும் பவர் பர்ஃபார்மன்ஸும் இருக்கும். அதே மாதிரி இந்த ஒரு பர்టిక్యులர் NS200 பைக்லயும் நல்ல ஒரு பவர் அவுட்புட் கொடுத்திருக்காங்க. 24.5 பிரேக் ஹார்ஸ் பவர் வரதுனால கண்டிப்பா இந்த பைக் வாங்க தகுந்தது அப்படின்னு சொல்லலாம். பவர் அதிகமா இருந்தாதான் ஆக்சலரேஷன் ரொம்பவே நல்லா இருக்கும். சோ லாங் ரைட் போறதுக்கும் சரி, சிட்டி ரைட் பண்றதுக்கும் சரி, நல்ல ஒரு கம்ஃபர்டபிள்னஸ் உங்களுக்கு கொடுக்கும். பவர் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய வகையிலும் த்ராட்டலுடைய ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கக்கூடிய தருணத்திலையும் பிக்கப் பெர்ஃபெக்ட்டா இந்த ஒரு பைக்ல கிடைக்கிறதுக்கு காரணங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு பைக்ல ட்ரிபிள் ஸ்பார்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்காங்க. சோ இது மூலமா பிக்கப் ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா இருக்கும். த்ராட்டலுடைய ரெஸ்பான்ஸும் ரொம்பவே நல்லா இருக்கும். சோ அதை பத்தி நீங்க வரி பண்ணிக்கவே தேவையில்ல. அந்த வகையில இதுல ட்ரிபிள் ஸ்பார்க் இன்ஜின் யூஸ் பண்ணிருக்கிறது நம்மளுக்கு மிகப்பெரிய அளவுல யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். NS200ல நம்ம மிக முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு பைக் ஹை டெம்பரேச்சர் கண்டிப்பா ப்ரொடியூஸ் பண்ணும். சோ அதுல எந்த விதமான ஒரு சேஞ்சஸும் கிடையாது. பட் அதே டைம்ல இந்த பைக்ல இருக்கக்கூடிய லிக்விட் கூல்டு இன்ஜின் பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா அதோட வேலையை பார்க்கும். என்ன மாதிரியான ஒரு அதிகப்படியான ஹீட் வந்தாலும் ப்ரொடியூஸ் பண்ணாலும் அதை பெர்ஃபெக்ட்டா ட்ராக்கல் பண்ணக்கூடிய வகையில தான் இந்த லிக்விட் கூல்டு இன்ஜின் யூஸ் பண்ணிருக்காங்க. ஆப்டிமமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா நம்ம பஜாஜ் பல்சர் NS200ல எதிர்பார்க்கலாம். இந்த ஒரு பைக்ல பெரிமீட்டர் ஃப்ரேம் அப்படின்ற ஒரு விஷயம் கொடுத்திருக்கிறதுனால ஆப்டிமமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் இல்லங்க, நீங்க எந்த ஒரு டர்னிங் ரேடியஸ் எடுத்தாலும் அந்த ஃப்ரேமே பாத்தீங்கன்னா நல்ல வளையக்கூடிய தன்மை கொண்ட ஒரு வகையில தான் டிசைன் பண்ணிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரேசிங் ஃப்ரேம்ஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்கல்ல, அதே மாதிரியான ஒரு ஃப்ரேம் டைப் தான் பெரிமீட்டர் ஃப்ரேம். கண்டிப்பா வளைவுகள், நுழைவுகள் இதே மாதிரியான இடங்கள்ல நல்லாவே டேக்கிள் பண்ணி நம்மள டர்னிங் ரேடியஸை பெர்ஃபெக்ட்டா நம்மளுக்கு டர்ன் பண்ணி கொடுக்கிறதுக்கு இந்த ஒரு பைக் மிகப்பெரிய அளவுல நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல யூஸ் பண்ணிருக்கிறது பாத்தீங்கன்னா நைட்ராக்ஸ் மோனோஷாக் சஸ்பென்ஷன் யூஸ் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா ரைட் பண்ணும் பொழுது நம்மளுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபிள்னஸ் கொடுக்கிறது மட்டும் இல்லாம இன்க்ளைனா இருக்கக்கூடிய ஒரு கம்ஃபர்ட்டையும் நம்மளுக்கு வழங்கும். நல்ல ஒரு பேலன்ஸும் ஒரு கம்ஃபர்ட்டும் இந்த ஒரு பைக்கை நம்ம ரைட் பண்ணும்போது கண்டிப்பா நம்ம ஃபீல் பண்ணலாம். சோ அந்த வகையில இதுல இருக்கக்கூடிய மோனோஷாக் சஸ்பென்ஷன் நல்லாவே பெர்ஃபெக்ட்டா வேலை செய்யுது. பொதுவாவே 200 சீரிஸ்க்கு மேல வர எல்லா பைக்குகளிலுமே பாத்தீங்கன்னா நைட்ராக்ஸ் மோனோஷாக் சஸ்பென்ஷன் பாத்தீங்கன்னா பஜாஜ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பஜாஜ் மட்டும் இல்ல, பொதுவான மார்க்கெட்ல இருக்கக்கூடிய எல்லா பைக்குகளுமே 200 சிசி தாண்டும் போதே மோனோஷாக் கொடுத்துருவாங்க. ஓகேவா? சோ அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த பஜாஜ் பல்சர் NS200 பொறுத்த வரைக்கும் 200 சிசி செக்மெண்ட்ல வரதுனால நல்ல ஒரு நேக்டு ஸ்போர்ட் சீரிஸ்ல இந்த பைக் வருது. சோ அது மட்டும் இல்லங்க, இந்த ஒரு பைக்கை பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அக்ரெசிவான ஒரு லுக் உங்களுக்கு நல்லாவே கொடுக்கும். நீங்க என்ன மாதிரியான ஒரு காஸ்டியூம் ட்ரெஸ் பண்ணிட்டு போனாலும் கூட இந்த பைக்ல உட்கார்ந்துட்டு நீங்க போகும்போது நல்ல ஒரு ஃபீல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அது ஃப்ரண்ட்ல இருக்கிறவரை வீடியோவோ இல்ல கேமராவோ எடுத்து பார்க்க சொல்லுங்க, செம்ம சூப்பரான ஒரு லுக் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம நல்ல ஒரு மஸ்குலரான பாடி டிசைன் கொடுத்திருக்காங்க. பார்க்கிறதுக்கு ஸ்ட்ரீட் ஃபைட்டர் மாதிரியே இந்த ஒரு பைக் நீங்க ஓட்டும் போது ஃபீல் ஆகும். ஃப்ரண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா 300 mm டிஸ்க் பிரேக்கும், ரியர்ல 230 mm கொடுத்திருக்காங்க. அல்ட்ரா பிரேக் அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்ட்ல தான் இதை உருவாக்கி இருக்காங்க. நல்ல ஒரு ஊபர் ரெஸ்பான்சிவ் ABS இருக்கு, அதாவது ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம் கொடுத்திருக்காங்க. டிஸ்க்ல தான் பாத்தீங்கன்னா ABS பொதுவாகவே ஃபிக்ஸ் பண்றாங்க. சோ அந்த இடத்துல டிஸ்க் பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆனாதான் கண்டிப்பா இந்த ஒரு பைக் உங்களுக்கு சேஃப்டி வைஸ்ல ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். இவங்க ஊபர் ரெஸ்பான்சிவ் ABS யூஸ் பண்ணிருக்காங்க. சோ அதை பத்தி நீங்க வரியே பண்ணிக்க தேவையில்ல. பிரேக்கிங் நீங்க எங்க அப்ளை பண்ணாலும் பெர்ஃபெக்ட்டா உங்களுக்கு ஸ்டாப் ஆகும். அதாவது ABS கான்செப்ட் என்னன்னு உங்களுக்கு நிறைய வீடியோல சொல்லிட்டேன். அது டயரை விட்டு விட்டு பிடிக்கும். சோ அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் ABS. ஓகேவா? சோ அதனால பெர்ஃபெக்ட்டா இருக்கும். சோ நீங்க பிரேக்கிங் வைஸ்ல பார்க்கும் பொழுது இந்த பைக் கண்டிப்பா வொர்த் தான் சொல்லுவேன். சோ இப்போ இந்த பைக் உடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன ஒரு ஓவர்வியூ பார்த்துட்டு இந்த பைக்ல இருக்கக்கூடிய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன, அது மட்டும் இல்லாம இந்த பைக் எவ்வளவு பிரைஸ்ல சென்னை ஆன் ரோட் விற்கிறாங்க, கூடவே இந்த பைக்ல இருக்கக்கூடிய இன்ஜின் குவாலிட்டி என்ன மாதிரி அளவுல பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகுதா இல்லையா, எவ்வளவு ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுது, இந்த மாதிரியான விஷயங்களையும் நம்ம டீடைலா பார்க்கலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஆட்டோஃபோபி தமிழ். என்னுடைய பெயர் விஜய். வாங்க இன்னைக்கு இருக்க வீடியோக்குள்ள போகலாம்.
Bajaj Pulsar NS200 BS6 உடைய இன்ஜின் குவாலிட்டி, அதோடைய பிரைஸ், அதுல வேற என்ன மாதிரியான அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு வரோம். 199.5 cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல் ட்ரிபிள் ஸ்பார்க் 4 வால்வ் இன்ஜின் கொடுத்திருக்காங்க. பவரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்காங்க. 24.5 பிரேக் பவர் கொடுத்திருக்காங்க. டார்க் பொறுத்த வரைக்கும் 19 நியூட்டன் மீட்டர் டார்க் உங்களுக்கு இந்த ஒரு பைக்ல கிடைக்கும். BS4க்கும் BS6க்கும் எந்த விதமான ஒரு சேஞ்சஸும் இல்ல அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான தகவல். ஒரு சில ஸ்லைட்லி சேஞ்சஸ் மட்டும் தான் இருக்கு. அக்ரெசிவான ஒரு லுக் இருக்கு. ஸ்விட்சோடைய குவாலிட்டி, பைக்கோடைய குவாலிட்டி செம்ம சூப்பரா கொடுத்திருக்காங்க ப்ரீவியஸ் மாடலை கம்பேர் பண்ணும்போது. இந்த ஒரு பைக் என்ன மாதிரியான கலர் ஆப்ஷன்ஸ்ல கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிராஃபைட் பிளாக், மைரேஜ் ஒயிட், ஃபயரி எல்லோ, வைல்ட் ரெட் அப்படின்ற கலர் ஆப்ஷன்கள்ல கிடைக்குது. பைக்கை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான சேஞ்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது எமிஷன் நார்ம்ஸ்ல சேஞ்சஸ் கொடுத்திருக்காங்க. கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் வித் ஆக்சிஜன் சென்சாரோட வருது. பிஎஸ் பொறுத்த வரைக்கும் ஃபியூல் இன்ஜெக்ஷன் வருது. கண்டிப்பா இதுல பெட்ரோல் ஆன் ஆர் ஆஃப் ஸ்விட்ச் வந்து வராது. ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா, BS6 பொறுத்த வரைக்கும் ஃபியூல் இன்ஜெக்ஷன் வரதுனால அந்த ஒரு பைக்குகள்ல இந்த ஒரு ஆப்ஷன் கிடைக்காது. NS200 பொறுத்த வரைக்கும் BS4க்கும் BS6க்கும் நான் சொன்ன சேஞ்சஸ் தாண்டி வேற எந்த விதமான சேஞ்சஸும் எதிர்பார்க்க முடியாது. இன்ஜின் கட் ஆஃப் ஸ்விட்ச் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் கியர் போட்டுட்டு நீங்க இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணிட்டு வண்டியை மூவ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வண்டி ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிடும். சோ இந்த ஒரு சிஸ்டம் வந்து காமனா எல்லா பைக்குகள்லயுமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல ஒரு சேஃப்டி பிரிகாஷன் அப்படின்னு சொல்லலாம். டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. செமி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் கொடுத்திருக்காங்க. பிஃபோர் மாடல்ல என்ன இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்கு. டாக்கோமீட்டர் அனலாக்ல வரும். கிளாக் ஃபங்க்ஷன், நியூட்ரல் ஆப்ஷன், இன்ஜின் மால் ஃபங்க்ஷன் ஆப்ஷன், இந்த மாதிரியான விஷயங்கள் கொடுத்திருக்காங்க. ஹெட்லாம்ப்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இன்னுமே வந்து ஹாலஜன் டிஆர்எல்ஸ் தான் ப்ரொவைட் பண்றாங்க. 55 வாட்ஸ் கொண்ட பல்ப் இருக்கு. LED கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இன்னுமே பெர்ஃபெக்ட்டா இந்த பைக்கை வாங்குறதுக்கு நல்ல ஒரு ஃபிட் சாய்ஸ் தான் இருந்திருக்கும். பட் ஆனா இவங்க கொடுத்திருக்கிறது ஹாலஜன் தான். அதே மாதிரி டெயில் லைட்ஸ் இண்டிகேட்டர்ஸும் உங்களுக்கு ஹாலஜன்ல தான் ப்ரொவைட் பண்றாங்க. ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் டெலஸ்கோபிக் ஃபோர்க்ஸ் வந்து கொடுக்குறாங்க. நல்ல ஒரு அக்ரெசிவா நல்ல ஒரு கிரிப்னஸ் கிடைக்குது. ரியரை பொறுத்த வரைக்கும் மோனோஷாக் சஸ்பென்ஷன், ஸ்டிஃப்னஸ் வந்து ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா இருக்கும் நீங்க லாங் டிராவல் போகும்போது. ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல பாத்தீங்கன்னா 17 இன்ச் டியூப்லெஸ் அலாய் வீல்ஸ் வந்து கொடுக்குறாங்க. டயர்ஸும் வந்து டியூப்லெஸ்ஸா வருது. பிரேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்ல 300 mm பெடல் டிஸ்க் பிரேக் கொடுக்குறாங்க. ரியரை பொறுத்த வரைக்கும் 240 mm சேம் ஆஸ் பெடல் டிஸ்க் தான் ப்ரொவைட் பண்றாங்க. பட் டிராபேக் பாத்தீங்கன்னா சிங்கிள் சேனல் ABS அப்படிங்கிறது ரொம்பவே கட்டுப்பான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும். ரியர்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இதுல இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றீங்க. பட் அந்த ரிங் வந்து பாத்தீங்கன்னா எஸ்பெஷலா ஸ்பீட் சென்சார் தான் கொடுத்திருக்காங்க. சோ கண்டிப்பா நீங்க அதை செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பைக்கோடைய அட்வான்டேஜஸ் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு நான் இதை வாங்குறதுக்கு. சிங்கிள் பிரஸ் குயிக் ஆன் இக்னிஷன் ஸ்விட்ச் கொடுத்திருக்காங்க. நல்ல ஒரு பெர்ஃபெக்ட்டா ஜஸ்ட் பிரஸ் பண்ண உடனே வண்டி ஸ்டார்ட் ஆயிடுது. பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் வேற லெவலா இருக்கு. வைப்ரேஷன் பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் மாடலை கம்பேர் பண்ணும்போது இந்த மாடல்ல கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். பிக்கப் ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ஃப்ரண்ட் பிரேக் எல்லாமே வந்து ஸ்டாப்பிங் பவரை பெர்ஃபெக்ட்டா கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். டிராபிக்ல கூட வந்து உங்களுக்கு இந்த பைக்ல ஓட்டலாம் தாராளமா. பட் ஈட்டிங் இஷ்யூ ரொம்ப ஹெவி டிராபிக்ல கொஞ்சம் ஃபீல் ஆகிறத நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிருக்காங்க. இனிஷியல் பிக்கப் ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா கொடுத்திருக்காங்க. நல்ல ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கு. 169 mm வரைக்கும் வருது. டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்ற ஒரு சில விஷயங்கள் ஏன் வாங்கக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா, ரோட் கிரிப்ல வந்து டயர் பெர்ஃபெக்ட்டா வேலை செய்யல அப்படின்னு தான் சொல்லணும். கிளிப் ஆன் ஹேண்டில் கொடுத்திருக்காங்க. ஸ்லைட்டா கம்யூட்டர் பைக் மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்குது. NS200 பொறுத்த வரைக்கும் பிலன் சீட் ரொம்பவே நல்லா கொடுத்திருக்காங்க ரைடர் சீட்டை விட. பட் பிலன் சீட்டோடைய சாஃப்ட்னஸ் பார்க்கும்பொழுது சாஃப்டாவே இல்ல, கொஞ்சம் ஹார்ட்னஸ் வந்து ஃபீல் பண்ண முடியுது. இந்த பைக்கை வந்து ஷார்ட் பர்சனும் டால் பர்சனும் தாராளமா பர்ச்சேஸ் பண்ணி ஓட்ட முடியும். சோ இதுல எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. டிராபிக்கை பொறுத்த வரைக்கும் அதிகமா நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டியை ஃபேஸ் பண்ற மாதிரியான விஷயங்கள் தோணும். 12 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி கொடுக்குறாங்க. இன்னுமே ஒரு 15 லிட்டர் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா ஹெவி யூஸ் பண்றவங்களுக்கு பெஸ்டா இருந்திருக்கும். மைலேஜை பொறுத்த வரைக்கும் அப்ராக்சிமேட்டா உங்களுக்கு 40 km/லிட்டர் வரைக்கும் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு பேஸ்ட் ஆன் ஹைவே. இதுவே நீங்க டிராபிக்ல ஓட்டுறீங்க, லோக்கல்ல ஓட்டுறீங்க அப்படின்னா 37 ல இருந்து 38 km/லிட்டர் வரைக்கும் மைலேஜ் ப்ரொவைட் பண்றதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. இந்த ஒரு பைக்ல அடியில வந்து உங்களுக்கு அன்வெல் எக்ஸாஸ்ட் சிஸ்டம் கொடுத்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க டியூக் 200ல பாத்தீங்க அப்படின்னா சிமிலர் தான் இருக்கும். ஏன்னா டியூக் உடைய இன்ஜினும் பஜாஜ் பல்சர் NS உடைய இன்ஜினும் சிமிலர் அப்படிங்கறத நம்மளால சொல்ல முடியும்.
இதுல டுவல் சேனல் ஏபிஎஸ் இல்லாதது மிகப்பெரிய ஒரு கடுப்பு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து டுவல் சேனல் ஏபிஎஸ் இருந்தா இன்னுமே பெஸ்டா இந்த பைக்கை வாங்குறதுக்கு ஹாப்பியா வாங்கியிருப்பாங்க. டயர்ஸ் வந்து எப்பவும் போல உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு ஸ்லிப்பரியா தான் இருக்கு. ஸோ அதனால நீங்க அதை கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்கு. இப்போ இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் நீங்க மிக முக்கியமான விஷயங்கள் பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா பெர்ஃபார்மன்ஸுக்கும் ஹை ஸ்பீடுக்கும் தாராளமா இந்த ஒரு பைக்கை வந்து வாங்கலாம். பட் அதை தாண்டி நீங்க வேற விஷயங்கள்லாம் எதிர்பார்க்கறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு சூட்டபிள் கிடையாது. இந்த ஒரு பைக்குடைய பிரைஸ் என்ன சென்னை ஆன் ரோட்ல விற்கிறாங்க அப்படிங்கறத ஒரு பிரேக்கப் பார்க்கலாம். எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் 1,29,658 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. ஆர்டிஓ சார்ஜஸ் பாத்தீங்கன்னா 10,372 ரூபாய் வரும். இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா 9,218 ரூபாய் கிட்ட சார்ஜ் பண்றாங்க. சென்னையுடைய ஆன் ரோட் பிரைஸ் இந்த ஒரு பைக் பொறுத்த வரைக்கும் 1,49,248 ரூபாய் கிட்ட வரும். பட் இது வந்து ஆன் ரோட் பிரைஸ் ஒரு சில ஆயிரங்கள் சேஞ்சஸ் கண்டிப்பா இருக்கதான் செய்யும். ஒவ்வொரு டீலர்ஷிப்புக்கும் மாறுபடும். இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் இன்ஜின் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நான் முன்கூட்டியே சொன்ன மாதிரி ட்ரிபிள் ஸ்பார்க் இன்ஜின் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. எப்பவும் போல அடியில இன்ஜின் கார்டு, அதுக்கான சென்சார்ஸ், ஃபியூல் இன்ஜெக்ஷன் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா கொடுத்திருக்காங்க. பட் ஹீட்டிங் இஷ்யூ வந்து நீங்க ஹெவி டிராஃபிக்லயும் லாங் ரைட் கண்டினியூவா பண்ணும் பொழுதும் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் மட்டும் இதுல ஒரு லாக்ஸ் இருக்கதான் செய்யுது. மற்றபடி இன்ஜின் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரீசேல் வேல்யூ கண்டிப்பா பஜாஜ் பல்சர்ல இருக்காது. ஸோ அதையும் நீங்க கன்சிடர் பண்ணிக்கணும். ஓவராலா இந்த பைக் பெர்ஃபெக்ட்டான ஒரு பைக் தான். தாராளமா எல்லாரும் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ கண்டிப்பா இதுதான் என்னுடைய ஓவரால் நான் செக் பண்ண ரிவ்யூஸ் எல்லாமே. கண்டிப்பா இன்னைக்கு பார்த்த பஜாஜ் பல்சருடைய NS200 மாடல் கண்டிப்பா உங்களை இம்ப்ரெஸ் பண்ணிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த ஒரு பைக்கை வாங்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்திலேயே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பைக்காவும் NS200 மாடல் இருக்கு. நாக் ஸ்போர்ட் சீரிஸ்ல வருது இல்லையா? ஸோ அதனால வந்து பைக்குடைய லுக்கும் வேற லெவலா இருக்குது. கண்டிப்பா இந்த பைக்கை வந்து நீங்க வாங்கலாமா வேண்டாமா அப்படின்றத இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. ஸோ நான் சொன்னதை தாண்டி உங்களுக்கான பர்சனல் ஒப்பீனியன்கள் ஏதாவது இருக்குதா, இல்ல அதை தாண்டி வேற ஏதாவது விஷயங்களை நான் மிஸ் பண்ணதை நீங்க சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கான இடம் கமெண்ட் பாக்ஸ் இருக்கு. ஸோ அங்க போயிட்டு நீங்க கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்க யூஸ் பண்ணும்போது வந்து ஃபீல் பண்ணீங்க. மேபி நீங்க BS4 யூஸ் பண்ணிருக்கலாம், சில பேர் BS6 கூட வாங்கிருக்கலாம். அதுல எந்த ஒரு பைக்கை நீங்க யூஸ் பண்ணாலும் அதுல இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கறத மறக்காம கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு இல்லைனாலும் நிறைய பேருக்கு ஒரு மிகப்பெரிய அளவுல யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா அது மாறும். இதே மாதிரி அடுத்து என்ன பைக்கை பத்தி நம்ம ரிவ்யூ போடலாம் அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா உடனடியா நம்மளுடைய ஆட்டோஃபோவி தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல ஒரு பெல் ஐகான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபர்தரா நம்ம என்ன மாதிரியான ஒரு வீடியோஸ் மேக் பண்ணாலும் டான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். மீண்டும் நல்ல ஒரு சூப்பரான பைக் ரிவ்யூ வீடியோடு வருகிறேன். நன்றி, வணக்கம்.